ரைட்ல காரு. ரைட்ல பாருங்க கீழ. ஆமா இங்க ரைட்ல இருக்கும். ஓ கேமரா வச்சீங்களா என்ன இதுவும் தெரியலையே. நம்ம தனியா போறோம். இங்க பாருங்க இங்க இருக்க பாருங்க வாங்க. போல சும்மா எல்லாம் மாறதுக்கு நம்ம ஆளுங்க வரட்டும். வரட்டுமா நீங்க வர நீங்க வாங்கடா இங்க வாங்கடா டேய் இங்க வாங்கடா நீங்க. வந்துட்டோம் நாங்களே வந்துட்டோம். ஓபன்லயே வராம ப்ரோ ஓபன்லயே வராம. ரைட்டா போடுங்க. நாக் அவுட் தான் வரும். ஃபயர்மேன் எடுத்து கொண்டு ஃபயர்மேன். இங்க பாய்ச்சது 3 பேரை பாத்தீங்க. இவன் ப்ளூ பாயில ரெடி. ப்ளூ பாய் டிராப் இருக்கு பின்னாடி. மூணு பேர் வரும். போலாம். பாயில சுத்திட்டு இருக்காங்க அவங்க. அதுலயே நிறைய நம்ம பாயிலையும் ஃபியூல் கம்மியா இருக்கு ப்ரோ. புது பாய் போற ரெஸ்டாரன்ட் எடுத்து அவன்கிட்ட 2 பாய் இருக்கு. இல்ல மாமா வேற பாய் இல்ல. கார் எடுத்துக்கலாமா? டேய் இவன்ட்ட ஒரு பாய் எடுங்கடா. லெஃப்ட்ல இல்ல ஃபியூல் இல்ல ப்ரோ. லெஃப்ட்ல இருக்க ஒரு பாய் லெஃப்ட்ல இருக்கவன்ட்ட பாறா படிச்சவன்ட்ட ஒரு பாய் இருக்கு. ஏய் காதுலயே வாங்க மாட்டேன்னா இங்க இருக்கு பாரு ஒரு பாய். இல்ல அவனுக்கு சொல்றேன்டா. எங்களுக்கு சொல்றாரு. ஓகே புது பயிர் வாங்க வாங்க. அவன் மேல இருந்து கீழ வந்தானே அவனோ. வந்துட்டானுங்க இந்த போறானுங்க பாய் இங்க போகுது. அடிச்சிடலாமா? எங்க 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 வேணா லெஃப்ட் இங்க எங்க எங்க இந்த வீட்டு மேல வராம பாரு. வீட்டு மேல ஒருத்தன் இறங்கிட்டான். வீட்டு மேல ஒருத்தன் போட்டோமா? போடி வா. போமா நம்ம ஆளு கூட போமா தள்ளி போயிட்டீங்க. அடி நான் ஓட இந்த ஓட ஈஸி. ஒன் அவுட். சிங்கா ஓபி கொங்கா ஓபி. அடா சிங்கா ஓபி கொங்கா ஓபி. வீட்டுள்ள வெரி வர விட்டு அடிச்சலாம். வர நானி பண்ணிக்கலாம். ஒருத்தர் நானி பண்ணிக்கலாம். அவனால டோட்டலா 2 பேர் தான் ப்ரோ. 2 பேர் இருக்காங்க. இன்னொருத்தர் காணோம். இன்னொருத்தர் வேற டீம். எங்க இருக்கானே தெரியல. அவன் டீம்ல 2 பேர் தான் நினைக்கிறேன். அவன் வேற டீம் அப்போ. வரடு ஆனா ட்ராக் பண்ணிடலாம். டான்சிங் போடுவோமா? ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம். நானி பண்ணலாம். 5 இருக்கு வந்து ப்ரோ என்கிட்ட. ஒன்னு ஜோன் அவுட் அவரை தக்கல் பண்ணிக்குவான் அங்கே. நான் மேலே இறங்கி இது பண்றேன். இப்படி ட்ரான்ஸ்லேட் போடுறேன் அவருக்கு. வரேன் நினைக்கிறேன். வரடு போமா 2 பேரும் தற்கொலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. கண்டென்ட் வேற. மேலே ஏத்துற வந்துரும். அப்பதான் வியூ இருக்கு நம்மளுக்கு பாக்குறதுக்கு. டான்ஸ் ஆடிட்டு இருக்காமனா. இன்னொருத்தன் ஹீல் பேட்டில் பண்றான் ப்ரோ இந்த பக்கம். மரத்துல இருந்தா அந்த மரத்துல இந்த இருக்காம இருங்க. ஆமா என்ன பண்றான் இன்னமும்? வரான் ஓடி வந்துட்டு இருக்கான். மரணம் பண்ணி உமா கொடுத்ததா தம்பி. இப்ப இது எப்படி கண்டன் போடுவான்? அப்படியே நின்ட்டாங்க முன்னாடி நின்ட்டாங்க. அப்படியே பாயில வெயிட் பண்ணி பாக்குறாங்கடா. ஆளு வரட்டும் வெயிட் பண்ணி பாக்குறாங்க. 2 பேர் எடுத்துக்கோமா என்ன? எனக்கு பாயே ஓட்டார். இவன் வேணாம். இல்ல இந்த ஸ்டார்ட் எட்ஜ் பரவாயில்ல. இங்க பரவாயில்ல நான் சொல்றேன் பாரு. இந்த எட்ஜ்ல ஆப்ல வாக்குறடா. போறான். கிளம்புறாங்க. போங்கண்ணா.
ஸ்ட்ரீம் பார்க்காதீங்கண்ணா வேணாம். பார்க்க வேணாம். ரெண்டு பேரும் ஒண்ணா போறாங்க. அண்ணா பார்க்க வேணாண்ணா. அது நம்ம பார்த்தா ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ற மாதிரி. ஆமா ஸ்ட்ரீம் ஸ்னைப் பண்ற மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரீயா விடுங்க, ஃப்ரீயா வேணாம். ஹாய் ப்ரோ, வாங்க வெல்கம் டு தி ஸ்ட்ரீம். கேட் ப்ரோ வாங்க. ரக்கமா புதுசா வரவங்க சப்ஸ்கிரைப் கிளம்பிடுவீங்களா ஜீவா ப்ரோ? டோர் போயிடலாம் சிங்கா. கிளம்பிடுவீங்களா? அவங்களுக்கு ஏதோ மிஷினர் இருக்குன்னாங்க. கிளம்பணும் ப்ரோ. என்ன மிஷின்னு சொன்னாங்கன்னா கரெக்டா. பாடுவீங்களா வரைக்கும்? நான் போயிட்டு வந்துருவா ஒரு 15 மினிட்ஸ் வரும். ரைட்ல இருக்காங்க, லெஃப்ட். நான் நீங்க இது முடிச்சுட்டு ஒரு மேட்ச் ஆடுங்க, நான் அடுத்த மேட்ச் ஜாயின் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. மேல பந்தரா அங்க பாருங்க. மேல பாருங்க. ஏன் ஒரு இல்ல ஓபனா கூப்பிடுறான். இதெல்லாம் ஓபன். அவங்க 4 பேர் தானே அவங்க. 4 பேரு. ஏதோ ஒரு சோலோ பீஸ். நானி இருக்கான். கைஸ் புதுசா பார்க்குறவங்களாம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நண்பர்களே. அவங்களுக்கு ஏதோ மிஷின்னு சொன்னீங்க, என்ன மிஷின்னு சொன்னீங்கன்னா எங்களால என்ற உதவியை செய்வோம். இங்க பாருங்க. லெஃப்ட்ல கொஞ்சம் இங்க நானே ஆக்குவாங்கண்ணா. வேணாம் இது வேணாம். என்னது அவங்க ஜாலியா விளையாடுறாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னோம். அப்படியா? மிஷன் முடிஞ்சா? அவங்க அலைவு கம்மியா இருக்குன்னு சொன்னோம். நான் பண்ண டீம் போய் முடியுமா? சரி விடுங்க. மேலே யாரையும் கேட்டு பார்க்கறாங்க. பச்சை போணும். வேலைக்கு வாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். வேலைக்கு ஆகுது. ஜம்ப். அட நீ கருமா அதுக்கே போகுது. சரி. இல்லைன்னு தெரியல. என்ன நீங்க முட்டையா சொல்றனால என்ன சொல்றீங்கன்னே புரிய மாட்டேங்குது.